வணக்கம் நண்பர்களே. அனில் அம்பானியினுடைய சொத்துக்கள் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள பல நகரங்களில் இருக்கும் அவருடைய கம்பெனியின் சொத்துக்கள், அவருடைய தனிப்பட்ட முறையில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு அனைத்து நகரங்களிலும், சென்னை உட்பட அனைத்து நகரங்களிலும் இருக்கும் சொத்துக்கள் எல்லாம், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் என்ற பெயரில் இருந்த சொத்துக்கள் எல்லாம் இப்போது பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. இதன் பின்னால் எஸ் வங்கி என்ற இந்தியாவினுடைய வங்கிகளில் ஒன்று என்ன, எஸ் வங்கி தனியார் மயமாக்கப்பட்ட வங்கி. அந்த வங்கியினுடைய குறிப்பிட்ட அளவு பங்களிப்பு இந்த அனில் அம்பானிக்கு இருந்திருக்கிறது. என்ன அது? அந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த எஸ் வங்கியினுடைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து எஸ் வங்கியினுடைய மூத்த டைரக்டர்ஸ், அந்த இயக்குநர்களுக்கு பரிந்துரையின் பேரில் தான் இந்த அனில் அம்பானி இதுகள் வாங்கியிருக்காரு, கடன் வாங்கியிருக்காரு. விண்ணப்ப தேதிக்கு முன்பே கடன் வழங்கப்பட்டிருக்கு. போஸ்ட் டேட்டட் விண்ணப்பம் 1ஆம் கொடுத்தாங்கன்னா 25ஆம் தேதி அதாவது இப்போ உதாரணத்துக்கு இது அக்டோபர் 3ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதியே கடன் கொடுத்தாச்சு. ஆனால் அப்ளிகேஷன் டேட் வந்து 3 நவம்பர். இதில் என்ன புரியுதுன்னு உங்களுக்கு புரியுதா? ரிலையன்ஸ் ஹோம் இதில் என்னென்னா, இந்த எஸ் வங்கியினுடைய முன்னாள் தலைவர் ராணா கபூர், அவர் மணி லாண்ட்ரிங் கேஸில் அமலாக்கத்துறையினால் 2020 கைது செய்யப்பட்டு 2024 தான் பெயிலே கிடச்சிருக்கு. அவருடைய மனைவி, மகள்கள் எல்லார் பேர்லையும் குற்றச்சாட்டு. நான் குற்றச்சாட்டு என்று தான் சொன்னேன், அவங்களாம் குற்றவாளிகளான்னு தெரியாது. ஆனால் இதே எஸ் வங்கியினுடைய சிஓ இருந்தவர் தான் ராணா கபூர். அதுக்கப்புறம் அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னும் சில நிறுவனங்கள்லாம் சேர்ந்து மீட்டெடுத்து இப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் எஸ் வங்கியின் நேர்மையின் மீது நிச்சயமாக ஒரு நிழல் படிந்திருக்கிறது. எஸ் வங்கி கொடுத்த அவர் லஞ்சம் கொடுத்து, அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து, இயக்குநர்கள் டைரக்டர்ஸோடைய இதில் தான் அவர் வாங்கியிருக்காரு. எஸ் வங்கியினுடைய நிர்வாகிகள், உரிமையாளர்கள் தேவையான உதவி செஞ்சுருக்காங்க. இந்த கடன் கொடுக்கறதுக்கு லஞ்சம் கொடுத்து தான், போதிய ஆவணங்கள் இல்லாமல் கடன் வாங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எனக்கும் கிடைக்குமா? எப்படி ஒரு தனியார் வங்கி இப்படி கொடுத்தது? அதுவும் அனில் அம்பானி மாதிரி ஆட்களுக்கு. சிபிஐக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சி 2 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் பேங்க் மீது ஒரு சந்தேக நிழல் இருக்கிறது. லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எஸ் பேங்க்கில் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. இவங்களால தான் இன்றைக்கி இத்தனை கோடி ரூபாய் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுற அளவுக்கு, இவங்க கடன் கொடுத்த அனில் அம்பானியோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.